ஹலோ காய்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே நம்ம இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேபி ஹேர் எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துடும். முன்னெத்தியில் வந்து கொஞ்சம் லைட்டாக வழுக்க மாதிரி இருக்கும்ல, அது கூட வந்து சரியாகும். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, நம்ம சின்ன வெங்காயம் ஒரு ஒரு 2-3 பிடி கையளவு உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பிடி அளவு வந்து கருகாப்பிலை, 1 பிடி அளவு மருதாணி இலை, அப்புறம் 1 அடி நீளத்துக்கு ஆலோவேரா, அதை வந்து நல்லா கத்தாழை, ஓகே, அதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நெல்லிக்காய், அதை வந்து நல்லா திருகி வச்சாலும் சரி, இல்லைன்னா வந்து கட் பண்ணி வச்சிங்கனாலும் சரி, கொட்டை இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 10 செம்பருத்தி பூ, ஓகே. இந்த செம்பருத்தி பூவோட இந்த மகரந்தத்தையும் அந்த கீழே இருக்குள்ள க்ரீன் கலரில் பச்சை கலரில் அதையும் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அரைச்சி நம்ம வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது ஏன் வந்து நம்ம அரைக்கல அப்படின்னா வந்து அது ரொம்ப ஓவர் குளிர்ச்சி ஆகிடும். அது வந்து குழந்தைங்கள அப்ளை பண்ணும்போது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனையாகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்படி முழுசாக வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மருதாணியும் இப்படி பிச்சு போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வெந்தயம் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மிளகு, ஓகே. மிளகு வந்து குளிர்ச்சியை கொஞ்சம் தடுக்கும். அதுக்காக வந்து மிளகு வந்து நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு தென் வந்துட்டு 1/2 லிட்டர் செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய், அப்புறம் 1/2 லிட்டர் வந்து நல்லெண்ணெய், ஓகே. இது எல்லாத்தையும் போட்டு சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து கொண்டு போய் ஸ்டவ்வில் போய் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அகலமான பாத்திரம் ஆஸ் வெல் அஸ் நல்லா வந்து குழி ஆழமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பாத்திரம் எடுத்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் காய்ச்சும் போது நிறையா வந்து நுரைச்சி வந்து எல்லாமே வெளியவே வர பார்த்துச்சு. நான் வந்து பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் மிஞ்சி போனால் ஒரு 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லி முடிச்சிடுவேன். ஆனால் வந்து இது செய்கிறதுக்கு எனக்கு ஆனது வந்து பார்த்திங்கன்னா, மொத்தம் வந்து 1 லிட்டருங்க. 1/2 லிட்டர் தண்ணி தேங்காய், லைட்டாக 1/2 வந்து லிட்டர் தெளித்து வந்து பார்த்து நல்லெண்ணெய். அந்த இது எனக்கு தண்ணி வந்து செய்கிறதுக்கு சூடு நியர்லி எண்ணெயில் வந்து படும் இல்லையா, 1.5 மணி அப்போ அந்த நேரத்துக்கிட்ட சவுண்டு ஆச்சு. கேட்கும்ல, அதெல்லாம் நல்லா ஸோ அடங்கணும். வந்துட்டு இது வந்து அடங்கினதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம கொண்டு ஸ்டவ் போய் ஆஃப் நம்ம பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு துணியில் நம்ம நல்லா வந்து நல்லா புழிஞ்சு காய்ச்சி வச்சுட்டு விட்டுட்டே இருக்கணும். இப்படி அதுக்கப்புறம் கிளறி அந்த விட்டே எண்ணெயை நம்ம இருக்கணும். யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நுரையெல்லாம் கட்டும். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா பொங்கி வரும், ஓகே. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அகலமாக வேறு ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தில் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ வந்து என்னென்னா, இது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து பதம் வந்து தெரியும், நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் ஆயிடுச்சு அப்படின்னா 3 பாயிண்ட்டுங்க. ஒன்று வந்து என்னென்னா, இந்த நுரை நிறையா இருக்குது இல்லையா, அந்த நுரை வந்து ஃபுல்லாக வந்து வற்றும். 2வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கத்தாழை அப்புறமா நெல்லிக்காய்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக ஆகும். இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஆகிடும். ஃபஸ்ட்டே வந்து பொன்னிறமாக ஆகிடும். நம்ம அந்த ஆலோவேரா கூடயும் இந்த நெல்லிக்காய் கூடயும் கம்பேர் பண்ணும்போது, ஓகே. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சருகு மேலே நம்ம நடந்தால் ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டு கேட்கும், ஓகே. நல்லா சலன்னு சவுண்டு கேட்கும். அது வந்து 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்னென்னா லேசாக தண்ணி எடுத்து லேசாக, ஓகே, நிறைய எடுத்து தெளிச்சிடாதீங்க. லேசாக எடுத்து ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து மேலே சடன்னு எழும்பும் இல்லையா, அதுக்கப்புறம் அது வந்து அடங்கணும். அது அடங்குற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, வேறு ஒரு மெலிசான ஒரு துணியில் நம்ம வந்து அந்த எண்ணெயை வடிகட்டி நம்ம வந்து வைக்கணும். வடிகட்டி வச்சோம்னா அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, இந்த வேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி நம்ம அந்த வறுபட்ட திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் பேக் மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலைக்கு குளிச்சுக்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 1 லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 ml அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா வந்து எல்லாமே இந்த வெங்காயம், இந்த ஆலோவேரா மேல் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிடுங்க, சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் வேஸ்ட் பண்ண மனசு வரல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது கூட வந்து நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேக் மாதிரி நீங்கள் போட்டு அதை வச்சுருந்து நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு தண்ணியே இதில் வந்து படக்கூடாது. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா வந்து எண்ணெய் வந்து கெட்டு போயிடுங்க.
சரியா? அதனால் தண்ணியே படாமல் இதை வந்து பத்திரமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுடுங்க. சரியா? ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் வாரம் வாரம் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து இந்த எண்ணெயை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். முடி கொட்டுறது எல்லாமே வந்து ஒரு 80% கிட்ட வந்து ஸ்டாப் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைன் ஹேர் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், செம்பருத்தி இலை, ஆலோவேரா, அந்த மாதிரி நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.